பல உயிர்கள் இதனால பலி போயிட்டே இருக்கும். பாதுகாப்பே பற்றாக்குறையா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டை உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? காவல் மற்றும் தீயணைப்பு தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுத்தவும். கன்னியாகுமரி பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? எஸ்பெஷலி டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஷேர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா மாறலாம். ஓகேவா? அதிக பாரம் ஏற்றி செல்வதையும் அதிவேகமாக செல்வதையும் தடுக்க கோரி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. வணக்கம், காவல் கட்டுப்பாடு. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு டேட் வந்து February 28 ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 4 to 4:30 இருக்கும். நான் என்னோட நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு கேப்ல நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஊர் சார் அது? நான் ஆலம்பாறைக்கும் களியங்காடு ஜங்ஷனுக்கும் இடைப்பட்ட இடத்துல கேப் போயிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா திடீர்னு அவங்க ஒரு பாறை வந்துருச்சு. ஓகேவா? என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, பெரிய லாரி வந்து போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல தட்டி நடு ரோட்ல ஒரு பாறை விழுந்து கிடக்குது. ஆக்சுவலா இந்த சினாரியோல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் எங்க வண்டி முன்னால போயிருந்து அப்படின்னா அந்த பாறை எங்க மேல விழுந்திருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல டோரஸ் லாரி மோட்டார் சைக்கிளில் மோதிய விபத்தில் வாலிபர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். எங்க டிரைவர் வந்து கவனிக்காம இருந்திருந்தா அந்த பாறையில வண்டி விட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட உயிரோட வந்து நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட கேப் டிரைவர். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லியே தீரணும். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? சப்போஸ் அவர் மட்டும் ஒரு தூக்க கலக்கத்துல இருந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ நாங்க இப்போ எல்லாருமே உயிரோட இருந்திருப்போமா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த சினாரியோஸ் தான் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா அந்த லாரி என்ன லாரின்னு நம்ம பார்க்க போனா, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பாறைகளையும் கற்களையும் கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுதுல, அதுல ஒரு லாரி தான். அளவுக்கு அதிகமான கனிம வளம் நிறைந்த பாறைகள் ஜல்லியாகவும் பொடியாகவும் விதிகளை மீறி அதிக பாரத்துடன் 49 டிப்பர் லாரிகள் கேரளா செல்வது தெரிய வந்தது. அந்த லிமிட்டுக்கு தாண்டி அதிகபட்சமா வெயிட் ஏற்றிருக்காங்க, பாறைகளை அதிகபட்சமா ஏற்றிருக்காங்க. அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல, ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தாங்க. போகும்போது ஒரு பாறை கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? இந்த சினாரியோவை பார்க்கும்போது சின்ன வயசுல எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஓகேவா? அப்போ எங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெம்போ மாதிரியான வாகனம் வரும்போது உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரோட்டை விட்டு தள்ளிடு. ஏன்னா டெம்போ மாதிரியான வாகனத்துல கற்கள் இருக்குல்ல, அது ஓவர்லோடிங் பண்ணப்பட்டிருக்கும். சில நேரங்களில் ஒரு 500-1000க்கு ஆசைப்பட்டு டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர்லோடிங் பண்ணியிருப்பாங்க. இதனால டேர்னிங்லேயோ இல்லை ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போதோ நம்ம மேலே பாறை கல் இதெல்லாம் விழ வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அமையும். இதனால முடிஞ்ச வரைக்கும் ரோட்டை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போ அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதே விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஓகேவா? அது ஒரு சின்ன வயசுல ஓகே ரூல்ஸை மீறி நடந்துட்டு இருந்தது, பல வருஷங்களுக்கு முன்னால நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். ஆனால் இப்போ நடந்திருக்க சினாரியோ என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒரு கவர்மெண்ட் மூலமா இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? ஆக்சுவலாக இந்த சினாரியோவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. என்னன்னா ஓவர்லோடிங், அதாவது நீங்க கொடுத்துருக்க லிமிட்டை விட அதிகபட்ச சுமைகளை அது தாங்கி போயிட்டு இருக்க ஒரு ரீசன் தான் இந்த மாதிரியான பாறைகள் வந்து கீழே விழுற சினாரியோஸ். இதன் மூலமா யாருக்கு வேணாலும் என்ன இன்ஜுரிஸ் வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருந்தா நாங்களோ இல்ல வேற யாரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுங்க. என்னன்னா பாறைகளை ஏற்றுமதி பண்றாங்கல்ல, அந்த வண்டிகள் வந்து அதிக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்து ஏர்லி மார்னிங், ரொம்ப வேகமா போறதுனால ரோட்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. கன்னியாகுமரியில் கனரக வாகனம் மோதியதில் வங்கி ஊழியர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு அன்செக்யூர்டா இருக்கு. ஓகேவா? நம்ம ஊர்ல இருந்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம பாதுகாப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது கொஞ்சம் செக்யூர் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. அதாவது பாதுகாப்பே பற்றாக்குறையா இருக்கு. அவங்களோட பேராசைக்காக நம்மளோட உயிர் போகணுமா? அதாவது ஒரு ஓவர்லோடிங் பண்றதுனால கொஞ்சம் ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். ஓகேவா? அதுக்காக யாரோ ஒருத்தன் அவன் ஏதோ பல கனவுகளோட அவனோட லைஃப் அவன் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அந்த கனவுகள் எல்லாம் சாகணுமா? அவன் குடும்பம் வேதனைப்படணுமா? எனக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரிலங்க. ஸோ கவர்மெண்ட் அதிகாரிகள் இதை ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சினாரியோஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பல உயிர்கள் இதனால பலி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த சினாரியோஸ் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் புலியிரங்கி பகுதியில் கார் மீது கனரக லாரி மோதி விபத்து ஏற்பட்டதை அடுத்து
10க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாதிரியான லாரிகள் இருந்து பல முறை இதே மாதிரியான சினாரியோஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் இப்போ சேஃபாக இருக்கிறதுக்கான 2 முக்கியமான ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கேப் டிரைவர். எங்களோட கேப் டிரைவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெட்லைட், அதாவது ஒரு கேபோட ஹெட்லைட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த சினாரியோவில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சப்போஸ் அது வந்து ஒரு லைட்டில் ஏதாவது பவர் கம்மியாக இருந்து, அப்படி இல்லைனா ஏதாவது கோளாறு இருந்துச்சு, அந்த மாதிரி சினாரியோஸில் ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக இதில் நடந்திருக்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி கன்னியாகுமரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் பைக்கோ காரோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்லைட்டை வந்து ப்ராப்பராக இருக்கான்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இது மூலமாக ஆக்சிடென்ட் நடக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஹெட்லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்னியாகுமரியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். அதை தவிர ஏர்லி மார்னிங்கில் ஹெட்லைட் இல்லாமல் போகிறது ரொம்ப பெரிய டேஞ்சர். அது ஏன்னா அந்த மாதிரியான வண்டிகள் வர ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு நொடியில் என்ன வேணாலும் நடந்துடலாம். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு பாறை இருக்குது, தயவு செஞ்சு பார்த்து வாங்க அப்படின்னு எல்லாராலையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்காக வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க இந்த உலகத்தில். ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிற ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு போலீஸுக்கு, அதாவது 100க்கு ஜஸ்ட் நான் கால் பண்ணி இந்த சினாரியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால ஏதாவது டிராஃபிக் ஜாம் இருக்குங்களா? ஆமாம், டிராஃபிக் அதில் போக முடியல. ஒன் சைட் டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக இருட்டுங்கிறனால ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சினாரியோவுக்கு ஓகே நாங்கள் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பாறையை நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வெயிட் பண்ண இன்ஃபார்ம் பண்ணுறோம், வந்து உதவி பண்ணுவாங்க. தவறு கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இது மூலமாக அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக போலீஸுக்கு நான் கம்ப்ளைண்டாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 hours இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைமுக்குள்ளே அவங்க அந்த பாறையை ரோட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக ஆக்சிடென்ட் பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிருக்கும். Later that same evening. ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேலைகளை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 100க்கு கால் பண்ணி இந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் லாஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் அங்கே பிழைக்க போகிறது ஒரு பெரிய உயிர். ஓகேவா? எல்லா ப்ராப்ளத்துலேயும் நம்மளால் என்ன உதவிகள் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக எனக்கு பட்டுச்சு. ஸோ நான் பண்ண வரைக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் பண்ணுங்கள், யூ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே. காவல் மற்றும் தீயணைப்பு தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுத்தவும். இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கவும். Press 1 for police and fire related emergency service. சாதாரண ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஸ்கேமர் கேங்குக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? வணக்கம், மாநில கட்டுப்பாட்டு மையம். ஒவ்வொரு சார், அப்படின்னா அப்ப நீங்க வந்து சைபர் கிரைம்ல ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சார். And company given to 4 gifts on opening ceremony. They are not doing any fraud. So come with your mom, dad, parents.